ரிஷப ராசிக்கு வந்து சனி லாபாதிபதி ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப சனி வந்து யோகம் தான் செய்வார் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இருந்தாலும் வந்து சனியோட பார்வை பலன்கள்லாம் எங்களுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்குதே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப சனியோட 10ஆம் பார்வையாக ரிஷப ராசியோட ஆயுள்காரன பார்க்குறாரு. அப்படி பார்த்தா ஆயுளுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப ஆயுள் அப்படின்னு வரும்போது வந்து இந்த சனி யார் அப்படின்னு பார்க்கணும். சனி வந்து உங்களுக்கு வந்து ஆயுள் காரகன். அப்ப ரிஷப லக்கணத்துக்கு வந்து சனி வந்து 10ல இருந்து அவரோட பார்வை பலன்கள் வந்து ரிஷப லக்கணத்தோட 8ஆம் இடத்தை அவர் பார்த்தாருன்னா ஆயுள் தீர்க்கம் தான், ஆயுள் கெட்டி தான். இப்ப வந்து சனி பயிற்சியில வந்து ராசிக்கு 10ல நின்று அவரோட 10ஆம் பார்வையை வந்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடம் அசம ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆயுள் பங்கத்தை இவர் ஏற்படுத்த மாட்டாரு. ஆனா நீங்க சரியான உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்க பேணாமல் இருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து உடம்பு வந்து டேக் கேர் பண்ணாம இருக்கிறீங்க, ஏனோதானோ இருக்கிறீங்க, நான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்திடுவாரு. அதே வந்து நமக்கு வந்து நாள்பட்ட நோய்கள்லாம் இருக்குது, அதை வந்து சரியா மெயின்டைன் பண்ணாட்டாலும் அந்த நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மருத்துவத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. அதை தவிர்த்து வந்து அதீதமா வந்து நம்ம வந்து அந்த வீர தீர செயல்கள் செய்யறது, வாகனங்கள்ல வந்து முறுக்கிக்கிட்டு போறது, அவசரமா போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தீங்கன்னா விபத்துகளை ஏற்படுத்திடுவாரு. அதே மாதிரி வந்து தைரியம், துணிச்சல், தைரியமா துணிச்சலா செய்யற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல கோர்ட்டு கேஸ் வம்பளக்க ஏற்படுத்தி விட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப இவரோட பார்வை பலன் வந்து அசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உயிருக்கு ஆபத்துகள் கிடையாது. நீங்க வந்து சின்னவங்களா இருந்தாலும் சரி, மிட் ஏஜ்ல இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, உங்க உடம்ப டேக் கேர் பண்ணிட்டு நீங்க நல்ல விதமா இருந்துட்டீங்கன்னா, இவர் வந்து உங்களுக்கு ஆயுள் பலத்தை தான் கொடுப்பாரு. ஆயுள் தீர்க்கமானதுக்குரிய விஷயத்தை தான் இவர் ஏற்படுத்தாரு. அதனால வந்து நீங்க வந்து சனியை தவறுதலா கணக்கு போட்டக்கூடாது. நீங்க கரெக்டா சாப்பிட்டு, கரெக்டா தூக்கி எந்திரிச்சு, கரெக்டா உங்க உடம்ப டேக் கேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு. அப்படி ஒண்ணும் சரியா நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, உங்களுக்கு வந்து நோய் நொடிகளை ஏற்படுத்தி படுத்த படுக்கை ஆக்கி விட்டுறாரு. இதுதான் அவர் பண்ணாரு. அவர் வந்து ஆயுளுக்கு வந்து பங்கம் விளைவிக்க மாட்டார். சரிங்களா?